விருச்சகம். இந்த விருச்சகம் ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேராசை இருக்குது. அதாவது அடுத்தவங்களுக்கெல்லாம் ஆசை தான் இருக்கும். விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் பேராசை இருக்கும். யாராலையுமே முடிக்க முடியாத ஒரு விஷயத்தை நாம் முடித்து சாதித்து காட்டணும். யாராலையுமே சம்பாதிக்க முடியாத அளவுக்கு சொத்தை நாம் சம்பாதிக்கணும். பரம்பரையில் இதுவரைக்கும் யாருமே அந்தளவுக்கு செல்வத்தை சேர்த்திருக்க மாட்டாங்க. அவர்களை எல்லாம் விட நாம் அதிகமாக சொத்துக்களை சேர்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பேராசையை சுமந்துக்கிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ராசி அப்படின்னா அது விருச்சகம்தான். அந்த பேராசைக்கு பின் மிகப்பெரியதொரு அளவில் மனக்காயங்கள் என்பது இருக்குது. சும்மாலாம் யாருக்கும் பேராசை வந்துடாது. அதனால தான் விருச்சகம் பேசக்கூடிய வார்த்தைகளே தேள் கொட்டுவதைப் போல இருக்கும். அந்த அளவிற்கு மன அழுத்தமும் மன வலிகளையும் விருச்சகத்தினுடைய உடன் இருப்பவர்களே கொடுத்ததால் ஏற்பட்ட ஒரு வினை அப்படின்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் யாருக்காக கஷ்டப்படுறீங்களோ அவங்களே உங்களை காயப்படுத்தியதால் தான் இப்பேற்பட்ட ஒரு வைராக்கியத்தை நீங்கள் மனதில் சுமந்துக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனால் பரவாயில்ல. உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். அப்பேற்பட்ட விருச்சகம் தனது வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலும் தடையை சந்திப்பது ஏன்? மிக பெரியதொரு அளவில் எந்த விதமான ஒரு தடைகளும் இல்லாமல் வெற்றியை அடையக்கூடிய அளவுக்கு கடினமான முயற்சியை செய்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல சறுக்கி விழுவது ஏன்? ஏன் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய பகைகளை மனதில் சுமந்துக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு யாரெல்லாம் துரோகங்களை இழைத்தார்களோ அவர்களை பற்றி நினைத்து கொண்டே தான் தெய்வத்திடம் போய் வேண்டுறீங்க. அப்படி நீங்கள் உங்களுக்கு துரோகம் இழைத்தவர்களை பற்றி மனதில் நினைத்து கொண்டே தெய்வத்திடம் வேண்டும் பொழுது மிக பெரியதொரு அளவில் உங்களுடைய வேண்டுதல்கள் என்பது பலிக்காமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் என்பது அதிகமாக இருக்குது. அதனால் என்னை ஏமாற்றியவர்களுக்கு தக்கதொரு தண்டனை என்பது கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டதை இன்னையோட விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுமே நிறுத்தணும் அப்படின்னு நான் மனமாற உங்ககிட்ட தாழ்மையாக கேட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா, நாம் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா எதிரிகளை பற்றி நினைக்காமல் இருக்கணும். நாம் நம்மளுடைய லட்சியத்தை அடையணும் அப்படின்னா கடந்ததொரு காலகட்டத்தை துளியளவும் சிந்திக்காமல் இருக்கணும். மிக பெரியதொரு அளவில் ஒரு மாற்றம் விருச்சகத்துக்கு நடக்க போகுது. அப்படி நடக்கும் பொழுது எந்ததொரு தருணத்திலையுமே கடந்ததொரு காலத்தை திரும்பி பார்க்க கூடாது.
ஏன் அப்படின்னா இந்த ஆண்டில் சனி பகவான் பஞ்ச சனியாக இருக்கும்போது உங்களுடைய கடந்த கால பழைய நினைவுகளை உங்களுக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருப்பார். அதன் மூலியமாக மிகப்பெரியதொரு அளவில் மன உளைச்சலுக்கு விருச்சகம் ஆளாகும். அந்ததொரு நிலை என்பது நிச்சயமாக தொடரக்கூடாது. என்னுடைய அன்பான விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய நேயர்கள் இனி வாழ்வில் முன்னேறி மட்டுமே தான் செல்லணும். நீங்கள் தெய்வத்திடம் போய் விளக்கை ஏற்றி வேண்டும் பொழுது மன அமைதியாக வைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய மனதில் எந்த விதமான ஒரு பாரங்களும் இருக்கக்கூடாது. கஷ்டங்களையும் சுமந்து நீங்கள் அந்த விளக்கை ஏற்றக்கூடாது. நீங்கள் உங்களுடைய கையால் ஏற்றக்கூடிய சுடருக்கு மிகப்பெரியதொரு அளவில் நீங்கள் நினைப்பதை நிறைவேற்றக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. அந்த தருணத்தில் நீங்கள் எதிரிகளை பற்றியும் அவர்கள் உங்களுக்கு இழைத்த துரோகங்களை பற்றியும் நினைத்து கொண்டு ஏற்றும் பொழுது மிகப்பெரியதொரு அளவில் உங்களுடைய எதிரிகள் பாதிப்பை அடைவார்கள். அதனுடைய கர்மாவையும் காலச்சக்கரத்தினுடைய சுழற்சியால் மறுபடியும் விருச்சகமே அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். அதனால் தயவு செய்து நீங்கள் எந்த விதமான ஒரு துரோகங்களையும் இனியும் நினைக்காமல் இருங்க. உங்களுக்கு துரோகம் இழைத்தவர்கள் நிச்சயமாக தக்கதொரு தண்டனையை அனுபவித்தே தீர்வார்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா கந்தனை நாடிய பக்தர்களுக்கு தீங்கு இழைக்கணும் அப்படின்னு நினைப்பவர்களையும் தீங்கு இழைத்தவர்களையும் அந்த சரவண பவனுடைய வேல் வதம் செய்யும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் தயவு செய்து தன்னிச்சையான முடிவுகளையும் கோபங்களையும் உங்களுடைய மனதில் சுமக்காதீங்க. மிகப்பெரியதொரு அளவில் நீங்கள் விளக்கை ஏற்றும் பொழுது மனதை சாந்தி நிலையில் வைத்து கொண்டு நான் என்னுடைய வாழ்வில் முன்னேறியே ஆகணும், நான் மிகப்பெரியதொரு அளவில் செல்வாதிபதியாக மாறணும் அப்படின்னு நீங்கள் விளக்கை ஏற்றுங்க. இரண்டாவது, நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது இருந்தது. விளக்கை எந்ததொரு திசையில் வைத்து ஏற்றணும் அப்படின்னு. நீங்கள் கிழக்கு திசையில் விளக்கை ஏற்றலாம் அல்லது வடக்கு திசையிலும் விளக்கை ஏற்றலாம். வடக்கு திசை என்பது குபேர திசை. நீங்கள் வியாழக்கிழமை தோறும் வடக்கு திசையை பார்த்தவாறு விளக்கை ஏற்றும் போது மிக பெரியதொரு அளவில் செல்வங்களை அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு வந்தே தீரும். நிறைய சாபத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ராசி அப்படின்னாலே அது விருச்சகம்தான். கடந்ததொரு காலகட்டத்திலும் சரி, இந்த கலிகாலத்திலும் சரி, முன்னோர்களுடைய சாபம் என்பது உங்கள் தலை மேலே இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் கூடவே இருப்பவர்களுடைய சாபமும் உங்களுக்கு நிறைய இருக்குது. அப்பேற்பட்ட சாபங்களில் இருந்து நாம் விடுபடணும் அப்படின்னா நீங்கள் கிழக்கு திசையை பார்த்து விளக்கை ஏற்றும் பொழுது அந்த ஒரு விளக்கில் வாழைத்தண்டு திரியை உபயோகிக்குமாறு நான் இங்கே ரொம்பவே தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா அந்த திரியை நீங்கள் உபயோகிக்கும் போது மிக பெரியதொரு அளவில் முன் ஜென்ம பாவங்களும் நிகழ்காலத்தில் நீங்கள் வளரவே கூடாது அப்படின்னு நிறைய பேர் உங்களுக்கு சாபம் கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள் இல்லைங்களா? அவர்களுடைய சாபங்களும் சமுத்திரத்தில் கரைத்த உப்பாக கரைந்து ஓடும். இனி விருச்சகம் என்பது தன்னுடைய வாழ்வில் எந்ததொரு தருணத்திலும் வீழ்ச்சி என்பதை சந்திக்காது. மிக பெரியதொரு அளவில் நீங்கள் வாழ்க்கையில் உயரப் போகிறீங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பல நாளாக உங்களுடைய மனதில் இருந்த பாரங்கள் என்பது உங்களை மனதை விட்டு விலகக்கூடிய ஒரு காலம்தான் இது. விருச்சகம் தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை இதுவரைக்குமே வாழாமல் இருந்து தனது வாழ்வையே தியாகம் செய்தது. அந்ததொரு தியாகத்திற்கு மிக பெரியதொரு அளவில் பலன் என்பது கிடைக்கப் போகுது. சில பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, எந்ததொரு எண்ணெயில் விளக்கு அப்படிங்கிறது ஏற்றுவது அப்படின்னு. நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனை மனதில் சுமந்து மனமாற விளக்கு ஏற்றும் பொழுது அந்த விளக்கில் இந்த 3 எண்ணெய்களை சரிசமமாக கலந்து ஏற்றினால் உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரியதொரு அளவில் வளர்ச்சியை அடைய முடியும். இதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. முதல் எண்ணெய் நல்லெண்ணெய், இரண்டாவது இலுப்பை எண்ணெய், மூன்றாவது தேங்காய் எண்ணெய். இந்த 3 எண்ணெயையும்
நீங்கள் உபயோகிக்கும் பொழுது உங்களுடைய மனம் குளிரும். உங்களுடைய இல்லம் அமைதியான ஒரு நிலைமையை நிச்சயமாக அடைந்தே தீரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் என்பது நிச்சயமாக அந்த சரவண பவனுடைய அருளால் நிவர்த்தியாகும். விருச்சகம் தனது வாழ்வில் கடந்த 10 ஆண்டுகளாக மிகப்பெரியதொரு அளவில் கஷ்டத்தை அனுபவிச்சாச்சு. இனியும் கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு அளவிற்கு உடம்பில் சக்தி இருந்தாலும் மனதில் துளியளவும் சக்தி என்பதே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய மனதெல்லாம் நிறைந்து இருக்கக்கூடியதே நீங்கள் அனுபவித்த அந்த கஷ்டங்களும் அடுத்தவர்கள் உங்களுக்கு வைத்த துரோகங்களும் மட்டுமே தான். அதை நீங்கள் உங்களுடைய மனதை விட்டு விலக்க வேண்டும். மிகப்பெரியதொரு அளவில் வெற்றியை உங்களால் அடைய முடியும். பல நாளாக நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய காரியங்கள் இந்த 2025 நிச்சயமாக நிறைவேறியே தீரும். இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. கடந்ததொரு காலத்தை பற்றி நினைத்து நிகழ்காலத்தில் வாழ மறுத்து எதிர்காலத்தை விருச்சகம் தொறுக்கப் போகின்றதா, இல்லை கடந்த காலத்தை மறந்து நிகழ்காலத்தில் நிம்மதியாக வாழ்ந்து எதிரிகள் முன்னிலையில் எதிர்காலத்தில் விருச்சகம் ஜெயிக்கப் போகின்றதா அப்படிங்கிற ஒரு முடிவை நீங்கள் தான் எடுக்க போகிறீங்க. மிகப்பெரியதொரு அளவில் தெய்வத்தை நாடி நீங்கள் கோவிலுக்கோ அல்லது உங்களுடைய இல்லத்தில் பூஜை அறையில் விளக்கை ஏற்றும் பொழுதோ எந்ததொரு தருணத்திலையுமே நீங்கள் கஷ்டப்பட்டதை மனதில் நினச்சிக்கிட்டு விளக்கை ஏற்றாதீங்க. மனதில் எந்த விதமான ஒரு பாரங்களை சுமந்துக்கிட்டு விளக்கை ஏற்றாதீங்க. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் முருகனுக்கும் வியாழக்கிழமைகளில் குபேரனுக்கும் மட்டும்தான் விளக்கு ஏற்றணுமா, அப்போ மற்ற நாட்களில் விளக்கை ஏற்றக்கூடாதா அப்படின்னு இந்நேரம் சில பேர் நினச்சிருப்பீங்க. எல்லா தினங்களிலுமே விளக்கு என்பதை ஏற்றலாம். அந்த தெய்வத்தை நீங்கள் நினைத்து விளக்கு ஏற்றும் போது மன நிறைவோடு ஏற்றணும். மனதில் சந்தோஷங்களை புகுத்தி கொண்டு ஏற்றணும். நான் வாழ்க்கையில் வளர்ந்து விடுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு ஏற்றணும். நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க. அடுத்தது ஒரு காணொளியில் விரைவில் சந்திப்போம். விருச்சக ராசியை பற்றி மேலும் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ஏதாவது கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.